Okay, students. Today we are going to discuss about a second chapter, that is consumption analysis. The basic economic activities, production and consumption. In between, there is a distribution. Among three major activities, most important activity consumption, we are going to discuss here. For consumption analysis, J.M. Keynes, father of modern macroeconomics, given a quotation is, consumption is the sole end and object of economic activity. Economic activity main objective, starting point consumption. Consumption is what we use, that is called a consumption. ஒன்று அதை முடிச்சிட்டோன்னா தான் அடுத்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ கன்சம்ஷன் என்ன சொல்கிறாங்க, சோல் எண்ட். அப்போ தான் அங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம் கீன் சொல்கிறார். இன் திஸ் லெசன் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஃபர்ஸ்ட் ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் த கன்சியூமர் பிஹேவியர் வென் ப்ரைஸ் சேஞ்ச். ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது கன்சியூமர் எப்படி ஆக்ட் பண்ணுவான், ஹவு டு பி பிஹேவ். Second, to perceive the consumer equilibrium. Perceive means feel. You can understand the consumer equilibrium in terms of cardinal and ordinal approaches. In terms of cardinal and ordinal approaches. ரெண்டு கான்செப்ட் மூலியம் அப்ரோச்சஸ் மூலிமா கன்சியூமர் எப்படி ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறான்றது தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ஓகே லெட் வி ஹாவ் இன்ட்ரோடக்ஷன். Consumption is an essential economic activity. Quotation itself I told, consumption is a basic economic activity. The quantity and quality of consumption determine the standard of living of people. மக்களோட வாழ்க்கை தரத்தை இந்த கன்சம்ஷன் டிட்டர்மைன் பண்ணுவோம். வீடு காரு பங்களான்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவங்க ரிச் பீப்புள், சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படும் போது அவங்க புவர் பீப்புள். அந்த மாதிரி கன்சம்ஷன் வச்சு அவங்கள என்ன சொல்லிடலாம், லிவிங் ஸ்டாண்டர்டை சொல்லிடலாம். ஸோ கன்சம்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபையிங் ஒன்ஸ் வாண்ட். ஒவ்வொருத்தங்களோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் கன்சம்ஷன். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கன்சம்ஷன்? Consumption is defined as the use of goods and services for satisfying wants. எந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கன்சியூமரோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ தட் இஸ் கால்ட் வாட், கன்சம்ஷன். In economics, consumption is studied both the micro level and the macro level. In last lesson itself, we are clear about and distinguish micro and macro. Okay. Here, consumption is the beginning of economic science. In the absence of consumption, இப்போ பசிக்கல, ஏதாவது இந்த மாதிரி படிக்க போவோமா, வேலை செய்வோமா, சம்பாதிப்போமா, கஷ்டப்படுவோமா, எதுவுமே செய்ய மாட்டோம். எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியுமே இருக்காது. There can be no production. Consumption இல்லைன்னா no production, no exchange, no distribution. So consumption is also an end of production. Producer produce goods to satisfy the wants of people. Human wants in ordinary language means desire and want mean the same thing. Desire, want சேமாக தான் இருக்கும். பட் இன் எக்கனாமிக்ஸ் they have different meanings. Wants are the basis for human behavior to buy and consume goods. This is called wants in economics. But in plain language, both are same meaning. Desire and wants are need அப்படின்ற மீனிங்கில் தான் இருக்குது. And there are some characteristics of human wants. Wants are unlimited. Already we know. Number of wants we have. ஆசை, மனுஷனுக்கு ஆசை வந்து அதிகமாக இருக்கும். ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். விதவிதமான ஆசைகள்லாம் இருக்கும். வென் ஒன் வாண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அனதர் வாண்ட் கிராப்ஸ் அப். இப்போ நம்ம ஆசைப்பட்ட ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதோட விட்டுருமா, உடனே அடுத்தது வரும். ஹியூமன் வாண்ட்ஸ் மல்டிப்ளை வித் க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஏர்லி மனுஷனை பார்த்தா அவனுக்கு சாப்பாடு இருந்தால் போதும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தங்குறக்கூடிய இடம் இருந்தால் போதும். ஆஃப்டர் சிவிலைசேஷன் த நம்பர் ஆஃப் வாண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வேர் இன்க்ரீஸ், மல்டிப்ளை, காம்ப்ளெக்ஸ். செகண்ட் வாண்ட்ஸ், கேரக்டர்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் பிகம் ஹேபிட். நம்மளோட தேவைகள் என்னவா மாறிடும், பழக்க வழக்கங்களாக மாறிடும்.
இப்போ வீட்டில் காஃபி சாப்பிட்றது, காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி சாப்பிட்ற, டீ சாப்பிட்லன்னா தலைவலி வந்துடும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும் இல்லையா? அதெல்லாம் என்னது? வான்ஸ் தான், ஆனால் ஹேபிட்டாக மாறிடுச்சு. வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், when a man starts reading a newspaper in the morning, what it becomes? It become a habit. Same is a case with drinking tea or chewing pants. தேர்ட் கேரக்டர், வான்ஸ் ஆர் சேட்டியபிள். நாம் ஆசைப்படுற எல்லா வான்ஸுமே என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அம்பானி ஆனாலும் we can be achieved. Though we cannot satisfy all our wants at the same time, ஒரே நேரத்தில் எல்லா வான்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. we can satisfy particular want at a given time. ஒரு நேரத்தில் ஒரு வான்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம். when one feels hungry, பசிக்கின்னு ஃபீல் பண்ணானா he take a food and that want is satisfied. அவனுக்கு சாப்பாடு கிடச்சானா அவனோட வான்ஸ் என்னவாயிருச்சு? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபையபிள். சாட்டியபிள் அப்படின்னா சாட்டிஸ்ஃபையபிள். அடுத்து ஃபோர்த் கேரக்டர், வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். நாம் இப்போ மார்க் வாங்கணும், பரீட்சை எழுதணும், இப்போ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா எதில் வேணாலும் போகலாம். நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். we can go anywhere through alternatives. Here there are alternative way to satisfy a particular want. நமக்கு சாப்பிட்ணும் ஆசைப்படும் போது இட்லி, தோசை, சப்பாத்தி எதாக இருந்தாலும் சாப்பிட்டு அந்த நம்ம பசின்ற வான்ஸ் என்ன செஞ்சிடறோம்? சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறோம். வான்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் பை ஆல்டர்னேட்டிவ். அண்ட் காம்படிட்டிவ். எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் வான்ஸ் மொதல் ஃபுல்ஃபில் பண்ணணும், எதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டிவ் இருக்கும். All our wants are not equally important, so there is a competition among wants. Hence we have to choose more urgent want than a less urgent wants. இப்போ படிப்பு சினிமான்னு எடுத்துட்டோன்னா படிப்பை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமா. திஸ் இஸ் கால்ட் அ காம்படிட்டிவ். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி. சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் வாண்ட் requires the use of more than one commodity. For writing, we requires paper, pen, ink, etc. ஒரு வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மோர் தென் 3 goods வேணுங்கன்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ கார் ஓடணுன்னா என்ன வேணும்? பெட்ரோல் வேணும், பென்சின், அது மாதிரிலாம் இருக்கும். அடுத்து வான்ஸ் ஆர் ரெக்கரிங். மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்னது? ரெக்கரிங். என்ன வரும் அப்படி? இப்போ ஈட்டிங். Some wants occur again and again. For example, you feel hungry, we take a food and satisfy our want. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோன்னே லன்ச்சு சாப்பிட்ணுன்னு தோணும், லன்ச்சு முடித்தோன்னே திரும்ப ஈவினிங் டின்னர் சாப்பிட்ணுன்னு தோணும். இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் சம் டைம் we again feel hungry and want a food. This is called recurring. Comes again and again. Next topic, classification of goods. Goods are broadly classified into 3 categories. What are the 3 categories? Necessaries, comforts and luxuries. These are the wants and also called goods. So we'll discuss one by one. First, necessary goods. Goods which are indispensable for the human beings to exist in the world are called what? Necessaries. For example, food, clothing and shelter. மனுஷன் கண்டிப்பாக உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு தேவைப்படுற அந்த குட்ஸாக மனுஷனும் பிரிக்க முடியாதது. ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப்லேருந்து பிரிக்க முடியாமல் இருக்கிற குட்ஸுக்கு பேர் தான் நெசசரி குட்ஸ். ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் இது இல்லாமல் வாழவே முடியாது. லைஃப் இஸ் இம்பாசிபிள். தென் செகண்ட் கிளாசிஃபிகேஷன், கம்ஃபர்ட்ஸ். அந்த நெசசரியிலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி கம்ஃபர்ட்ஸ், வசதியாக வாழ்கிறதுக்கு. goods which are not indispensable for life, வாழ்க்கைக்கு ரொம்ப அதிகமாக முக்கியமாக தேவைப்படல, but to make our life easy, convenient and comfortable. These are called what? Comforts. Example, TV, fan, fridge and air conditioner. இதெல்லாம் கொஞ்சம் வசதியாக வாழ்கிறதுக்கு. கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா? நெசசரிஸ்க்கு ஃபுட், கிளாத் அண்ட் ஷெல்டர், கம்ஃபர்ட்ஸ்க்கு ஃபேன், லக்ஸுரிஸ்க்கு ஏர் கண்டிஷன், கார், லக்ஸுரி கார்லாம் கொடுத்துருக்குறாங்க. Then third classification, goods, luxuries. Goods which are not very essential but
are very costly are known as what? Luxuries. ஆடம்பர பண்டம். Example, jewelry, diamonds, cars. How for people with higher income, they may look necessaries or comfort. Even though they are rich people, they may look for what? Necessaries and comforts. கண்டிப்பாக இருந்தாலும் பட் நெசசரி அந்த புவர் பீப்புளுக்கு இந்த லக்ஸுரி குட்ஸ் தேவைப்படாது. These are the classification of goods or classification of wants.